ஒரு இரவில் ட்ரீமில் ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான். எழுந்துரு, சீக்கிரமா சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போகணும் என்று சொன்னான். அதனால வீட்டில் மாடிப்படியிலிருந்து கீழே ஓடி போய் ஒரு கார் பேம்ப்லெட் ஒன்று இருந்தது, அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று. ஏய், வாய முன் ஏந்து போட, ஏதா அசியமா பேசிட்டு போற. ஒரு கிஸ் கொடு. ஓகே, கொடுக்குறேன். டேய், நீ வசமா சிக்கிக்கிட்ட. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். எது? மூத்த மருமகன் என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன். எச்சக்கலை, பரதேசி, பண்ணாடை, ஊர்பொறுக்கி, தெருப்பொறுக்கி. உன்னுடைய கணவனாக பதவி வகிக்கும் நான் சம்பளம் வாங்கியவுடன் உன்னிடமே கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். செலவுக்கு நீயாக பார்த்து கொடுக்கும் காசை மறுக்காமல் வாங்கிக் கொள்வேன். வேறு பெண்ணை கனவிலும் கூட பார்க்க மாட்டேன். மாதம் முழுவதும் சமைப்பது, துவைப்பது மற்றும் இதர அனைத்து வீட்டு பணிகளையும் நானே செய்து முடித்துக் கொள்வேன். நீ என்னை கொடுமை செய்கிறாய் என்று என் வீட்டில் யாரிடமும் புகார் அளிக்க மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் கொடுக்கப்பட்ட அனைத்து வேலைகளையும் ஏற்று திறம்பட செய்வேன் என்று உறுதியளித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்க என்னோட புருஷன், இனிமேல் நீங்க உத்தம புருஷன். ஓகே, சைன் பண்ணிட்டு போங்க. டேட்டு. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல? எங்க அப்பா ஒரு 2 வீலரை விக்கணும் சொல்லிட்டே இருந்தாருல, ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏம்பில்ல, வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி தெரியலைங்க. ஒரு பாட்டுக்கு ஆடனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடனா அவதான் வீட்டுக்காரி. நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.